ஒரு மனிதன் தன்னையும் இந்த உலகத்தையும் இறைவனையும் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் அப்படின்னு 3 கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கணும்னா, அது இது மாதிரி அத்தியாத்ம ஞானத்துல மட்டும்தான் பதில் கிடைக்கும். அந்த பதில் என்ன சொல்லும்? 3ம் ஒன்றேன்னு தான் பதில் சொல்லும். இறைவன் வேறு கிடையாது, நீ வேறு கிடையாது, இந்த உலகம் வேறு கிடையாது. எல்லாம் நீதான். நீ இருப்பதனால தான் உலகம் இருக்கு. நீ இருக்கிறதுனால தான் இறைவன் இருக்கிறான். நீ இருக்கிறதுனால தான் இங்க எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மையை இங்க உபநிஷத்துகள் சொல்லு வருது. அப்ப நாம இந்த பாயிண்ட்டுக்கு வரணும். இப்ப உணர்வு தான் இறைவன் அப்படிங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? இதுக்கு ஏதாவது மகான்களுடைய கருத்து இருக்கான்னா, உபநிஷதங்கள் கருத்தை நம்ம மையமா வச்சு பார்க்கிறோம். அதை விட ஒரு மகத்தான கருத்து தேவையில்லை. சரி, அனுபவசாலிகள் மகான்கள் ஏதாவது சொல்றாங்களா அப்படின்னா, அப்பர் பெருமான் சொல்றாரு அழகா. அவருடைய பாடல் என்ன? நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்திருக்கோம் உபநிஷத்துல. விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளன் மாமணி ஜோதியான் உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. அப்பர் பெருமானுடைய பாடல் இது, திருநாவுக்கரசருடைய பாட்டு. அப்ப இந்த பாடல் என்ன சொல்லுது? இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறான். ஆனா எல்லா இடத்துல இருக்கிற இறைவனை எப்படிங்க நான் அனுபவமாக்குறது அப்படின்னு கேட்டா, உணர்வு கயிற்றினால் முருக வாங்க கடைய முன் நிற்குமேன்னு சொல்லிட்டாரு. வேற என்ன பண்ணாலும் நீங்க இறைவனை முன்னாடி பார்க்கவே முடியாது, இறைவனை அனுபவமாக்கவே முடியாது. அப்ப எப்படி இறைவனை நம்ம அனுபவமாக்கணும்? உணர்வு கயிற்றினால் அனுபவமாக்கணும்னா, அதுக்கு உறவுகோல் நட்டு. உறவுகோல் அப்படின்னா என்ன? அவனிடத்துல பக்தி செய்ய வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இறைவன் நம்ம இடத்துல உறவாடுவான். அந்த உறவாடுவது மூலமாக அவனை உணர முடியும். அப்ப இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விறகு முழுசா தீ இருக்கு. அந்த விறகுல எல்லா இடத்துலயும் தீ இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியுதான்னா இல்ல. அந்த விறகை எரிக்கும் போதுதான் தீ தெரியுது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விறகுக்குள்ள இருக்கிற தீ தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி பாலுக்குள்ள நெய் இருக்கு. பால் முழுசும் நெய் தான். ஒவ்வொரு சொட்டுலயும் நெய் இருக்கு. பாலை எடுத்து ஒரு சொட்டு விட்டீங்கன்னா அந்த ஒரு சொட்டுல கூட நெய் இருக்கு. ஆனா அந்த ஒரு சொட்டுல நெய்யை காட்டுங்கன்னா எப்படி காட்ட முடியும்? தயிராக்கி அதை கடைந்து வெண்ணெயா மாத்தி அப்புறம் நம்ம அது நெய்யா உருக்கும் போது தான் நெய் பார்க்க முடியும். அதுதான் சொல்றாரு, விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளான் மாமணி ஜோதியான். அதாவது இறைவன் மறைந்து கொண்டிருக்கிறான். அந்த தூய அறிவாகிய இறைவன், அந்த தூய உணர்வாகிய இறைவன் எல்லாவற்றிலும் மறைந்து கொண்டிருக்கிறான். அந்த மறைந்திருக்கிற இறைவனை நம்ம நேரடியாக அனுபவமாக்குறது எப்படி சாத்தியமாகும்னா, உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் அப்படிங்கிறாரு. உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே அப்படிங்கிற இந்த தேவார பாடலே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரத்தை நமக்கு முன்னிறுத்தும், இறைவனை எப்படி நம்ம அனுபவமாக்குறது அப்படின்ட்டு.